பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம். கோவை நாடாம் கொங்கு நாட்டில் பிறந்து கோவைக்கும் கோவை மக்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் நமது இயக்குனர் திரு வி.டி. அருண்குமார் அவர்களை புகழ எனக்கு வயதில்லை என்று சொல்வதை விட புகழ வார்த்தை இல்லை என்று சொல்வதே மிகவும் அற்புதமாக பொருந்தும். கடந்த காலங்களை நினைவு கொண்டால் அழுது புலம்புவதற்கு கூட அண்டையரிடம் தண்ணீர் கடன் வாங்கும் அளவிற்கு கண்ணீர் கூட வற்றி போய் கிடக்கிறது. காரணம் அத்துணை துன்பங்கள், அத்துணை துயரங்கள். பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். கல்லூரி கதவானது திறக்கப்பட்டது. இருப்பினும் நமது இயக்குனர் வி.டி. அருண்குமார் அவர்களின் மனக்கதவானது திறக்கப்படவில்லை. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல காலேஜ் போறதுல அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிறகு தனக்கு விருப்பமான பத்திரிகை துறையை தேர்வு செய்தார். 6 ஆண்டுகள் பொழுது விடிவதும் பொழுது சாய்வதும் பத்திரிகை அலுவலகமாக தங்கிருந்தது. இந்த ஆர்வமானது உருக்கெடுத்து பெருக்கெடுத்து உற்றார் உறவினர்களின் வெறுப்புகளை கடந்து நாம் ஏன் ஒரு இயக்குனராக கூடாது என தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டார். முடிவெடுத்தார், முற்றிலும் அர்ப்பணித்தார். திருமண வாழ்க்கையை தொடர்ந்து சினிமாதான் உலகம் என்று தனக்குத்தானே ஒரு அழகான கோட்பாட்டினை விதித்துக் கொண்டார். வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இயல்பு, ஆனால் கஷ்டமே வாழ்க்கை என்பது மிகவும் கடினம். அத்துணை துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி அக்கடின கரைகளை உடைக்க முடிவு செய்தார். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்று அன்று சான்றோர்களால் கூறப்பட்டது. ஆனால் ஒரு நாள் ஒரு சினிமா குடும்பமே ஒருவாய் சோற்றிற்கு கூட வழி இல்லாமல், எங்கு போவதென்றும் தெரியாமல், யாரிடம் கேட்பது என்றும் தெரியாமல் தவித்து கிடந்தது. அவ்வேளையில் நானாகவோ இல்லை நீங்களாகவோ வேறு யாராகவோ இருந்திருந்தாலும் என்ன செய்திருப்போம் தெரியுமா? ஏறியிருப்போம் பேருந்தில், சென்றிருப்போம் சொந்த ஊருக்கு. நானெல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தேன் என்ன பண்ணிருப்ப தெரியுங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நமக்கு மெயினா சாப்பாடுதான். அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும் போது பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ நான் ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருப்பேன். ஆனா நம்ம சார் அப்படி பண்ணல. அவருடைய தொழில் மேல் அவர் வச்சிருந்த பற்று, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு பற்று, வெறி, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி, அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவருடைய வயிற்று பசியை விட அவருடைய மனப்பசி தான் அதிகமா இருந்தது. வயிற்று பசி ஒருவாய் சோறு தின்னா போயிடும், வயிற்று பசியானது நிறைவாயிரும். ஆனா அவருடைய மனப்பசி வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயித்து காட்டணுங்கிறது மட்டும்தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அவ்வேளையில் நமது இயக்குனர் திரு வி.டி. அருண்குமார் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? தனது மகிழுந்தின் ஸ்டெப்னியை விற்று அனைவரின் பசியையும் மாற்றினார். வயிற்று பசியை நிறைவு செய்ததோடு மனப்பசியையும் நிறைவு செய்யும் வண்ணம் படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்து சென்னை மாநகரிலேயே சிறப்பாக வெளியிடப்பட்டது. நிமிடங்கள் முடிந்தன, காலங்கள் கடந்தன, தோற்றுவிட்டது தோல்வியானது. நிமிடங்கள் முடிந்தன, காலங்கள் கடந்தன, தோற்றுவிட்டது தோல்வியானது. நமது இயக்குனர் திரு வி.டி. அருண்குமார் அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையே போராட்டம் என்பதை விட போராடினால்தான் வாழ்க்கை என்பதை கற்றுணர்ந்த கடின உழைப்பின் முகவரியான நமது இயக்குனர் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். செதுக்கினால்தான் சிற்பம், உழைப்பில்லாமல் ஏது உறக்கம் என்று ஒவ்வொரு நொடியும் தனது வேலைக்காகவும் தனது பற்றிற்காகவும் தனது மூளையையும் சிந்தனையும் உடல் முழுக்க தனது ஆவி முழுக்க அனைத்தையும் அர்ப்பணித்தார் தனது தொழிலில். அதிகாலை 3 மணி போலத்தான் ஆழ்ந்த உறக்கம். ஒரு மனுஷனுக்கு அதிகாலை 3 மணி போலதான் நல்ல தூக்கம் வரும். இது எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அதே சமயம் அந்த டைம்ல தான் நமது உடல் முழுவதும் நமது உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும். இது நம்ம ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதனை நன்கு அறிந்தவர் நமது இயக்குனர். மனதை தூக்கத்தில் ஆழ்த்துவதை விட சிந்தனையில் ஆழ்த்தினால் புதிய படைப்புகளை உருவாக்கலாமோ, சாதனைகளை செய்யலாமோ, சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாமோ என்று தனது ஒவ்வொரு நிமிடங்களையும் செதுக்கி வாழ்க்கையில் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களை நினைவு கொண்டால் அழுது புலம்புவதற்கு கூட கண்ணீர் அண்டையரிடம் கடன் வாங்கும் அளவிற்கு வற்றி போய் கிடக்கிறது என்று சொன்னால் அதில் மிக ஏதும் இல்லை. பண்டைய காலங்களில் பச்சை குத்துவது என்பது ஒரு பண்பாட்டு கலாச்சாரமாக இருந்தது. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பச்சை குத்துறது அப்படிங்கிறது ஒரு
சம்பிரதாயமாவே கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு இல்லையா? எப்படின்னு சொல்றதுன்னா, இப்போ மேலோகத்துல அது அந்த பச்சை குத்துனாதான் சாமி கிட்ட இடம் அப்படின்லாம் நம்ம சமுதாயத்துல நிறைய பேசிப்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியின் மீது உள்ள பற்றை, ஒரு மனைவி ஒரு கணவன் மீது உள்ள பற்றை, ஒரு மகள் தன் தாயின் மீது உள்ள பற்றை பச்சை குத்துவதன் மூலம், அதாவது பச்சை எப்படி சொல்றது உங்களுக்கு, டேட்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பச்சை குத்துவதன் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். அது ஒரு சம்பிரதாயமா இருந்துச்சு. பட் இப்பவும் அந்த சம்பிரதாயம் இருக்கு. ஆனா அது நம்மளுடைய சமுதாயத்தை மேம்படுத்துற, நம்மளுடைய கலாச்சாரத்தை மேல் கொண்டு வர சம்பிரதாயமா இல்ல. அது ஒரு ஸ்டைலு, ஒரு கெத்து, அதுக்காக தான் குத்திக்கிறாங்களே ஒழிய நம்ம கலாச்சாரத்தை படியா யாரும் குத்துறது இல்ல. இப்படி இந்த காலத்துல எப்படி திரும்ப குத்திக்கிறாங்க, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு விருப்பம் இருந்தா அவன் குத்திக்கிறான், அந்த பொண்ணோட பேரை குத்திக்கிறா, ஏதாவது சிம்பல் போட்டு குத்திக்கிறா. ஒரு பொண்ணு அப்படிதான். இந்த மாதிரிதான் காலம் போயிட்டு இருக்கோம். ஆனா நமது இயக்குனர் அவர்கள் தன் கையில் பச்சை இட்டிருக்கிறார். என்ன இட்டிருக்கிறார் தெரியுமா? பச்சை இட்டிருக்கிறார். தன் கையில் என்ன இட்டிருக்கிறார் தெரியுமா? சினிமாவை குறித்த ஒரு சிம்பல். சினிமாவை குறித்த ஒரு சிம்பல் தமிழிலே அழகாக சொல்லப்படும் என்றால் படச்சுருள். படச்சுருள் என்ற ஒரு சிம்பலை தனது கையில் பச்சையிட்டிருக்கிறார். தனது குடும்பத்தை விட தனது தொழிலே, தனது சினிமாவே முதலில் அவர் மனதில் இடம் பிடித்தது. இப்போ சொல்லுவாரு, எங்க சார் சொல்லுவாரு, எங்க எல்லாத்துக்கிட்டையும் யூனிட்ல சொல்லுவாரு, எனக்கு ஃபேமிலியை விட ஃபர்ஸ்ட் நீங்க தான் முக்கியம், அந்த குடும்பத்தை விட இந்த குடும்பம் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மெழுகுவர்த்தி போல, ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னை எரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வழி கொடுத்து வெளிச்சம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை மேல் மேலாக கொண்டு செல்கிறதோ, அது போல நமது இயக்குனர் அவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கு இன்பம் மட்டுமே தரும் அளவில் நம்மளுடைய வெற்றிப்படியை நோக்கி நாம் செல்கிறோம் இல்லையோ, அவர் சென்று கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நம்மள மேல கொண்டு வரணுங்கிறதுல சார் பயங்கர ஒரு வெறியா இருக்காரு. அந்த வெறி நம்மளுக்கு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த வெறி நம்ம சாரோட மனசுல ஒரு வெறி, கண்டிப்பா ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல ரொம்ப அதிவேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற சமுதாயத்துல ஒரு செகண்ட் நீ ஸ்டெப்ப பின்னாடி எடுத்து வச்சீங்கன்னா லைஃப் போச்சு. அப்படி போட்டி போட்டு போயிட்டு இருக்கு லைஃப். அந்த லைஃப்ல நம்ம எல்லாரையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமாகவும், எப்படி சொல்றது, ஒரு வெற்றியை கண்டிப்பா நம்ம காண்பித்து, சாதனைங்கிறது வேறு, சரித்திரங்கிறது வேறு. சாதனைங்கிறது ஒரு டைம் பண்றதுதான் சாதனை, சாதிப்பு. சாதனைங்கிறது ஒரே ஒரு தடவை பண்றதுதான் சாதனை. சாதனை பண்ணணும்னு நினைக்கல, சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு? சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இருக்கிற சமுதாயத்துல தான், தனது குடும்பம், தன் மக்கள், இப்படி நினைக்கிற இந்த சமுதாயத்துல நாம் நமது குடும்பம், நம் மக்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம யூனிட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டே, சொல்ல போனா எங்க யூனிட்ல அவர்தான் எங்களுக்கு குரு, மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அவர்தான் குருவா இருக்கிறாரு இப்ப வரைக்கும். என்ன சொல்றது, அவர் மட்டும்தான். இப்ப நம்ம ஸ்கூல் காலேஜ் போனா நம்ம டீச்சர் மட்டும்தான் மைண்ட்ல இருப்பாங்க, வீட்டுக்கு போனா நம்ம அம்மா மட்டும்தான் மைண்ட்ல இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்தா அவர் மட்டும்தான் எங்க எல்லாத்தோட மனசுலயும், அவர் மட்டும்தான். அவருடைய முயற்சி, அவருடைய கடின உழைப்பு, வேற எதுவுமே எங்க சிந்தனையில் இல்ல. அந்த அளவுக்கு எங்களை செதுக்கி நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆலமரமா அவர் இருந்தே நம்மளை எல்லாம் காத்துட்டு இருக்காரு. நம்ம யூனிட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் அதுல இருக்க விழுதுகளா இருக்கோம். கண்டிப்பா அவருக்கு நம்மனால முடிச்சல, கண்டிப்பா அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி, நாம ஜெயிக்கிறது தான் அவர் ஜெயிச்சது அர்த்தம். சார் ஒரு டைம் பேசும்போது சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஆரம்ப காலங்கள்ல சாரோட இந்த படப்பிடிப்பு, இந்த சினிமா உலகத்துக்குள்ள சார் என்ட்ரான போது ஆரம்ப காலங்கள்ல தன்னை ஆதரிக்க யாருமே இல்ல, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வெறுத்தாரு. நீ எதுக்கு இந்த ஃபீல்டுக்கு போன அப்படிங்கிற மாதிரி ஒரு அவாய்ட் பண்ண ஒரு சூழ்நிலை. அப்ப சார் நினைச்சாரு, நமக்குன்னு யாருமே இல்ல, நம்ம ஆனா கண்டிப்பா இதுல ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சார் நினைச்சாரு. அதே மாதிரி இப்ப ஜெயிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல நாம நிக்கிறோம். அன்னைக்கு சார் நினைச்சாரு நமக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவரை நம்பி இத்தனை பேர் இருக்கோம் யூனிட்ல, அவரை நம்பி இத்தனை பேர் இருக்கோம். இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, சினிமா உன்னை காப்பாத்துதோ இல்லையோ, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பலமுறை சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சினிமா எங்களை காப்பாத்துதோ இல்லையோ, ஆனா நீங்க எங்களை காப்பாத்துவீங்க, எங்க வாழ்க்கைய வளமான பாதைக்கு கொண்டு செல்வீங்க. எங்க வாழ்க்கையை உங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிருக்கோம். எங்களுடைய உழைப்பு, கடின உழைப்பு, உண்மை, ஒழுக்கம் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் சார்.
அதுக்கு மேல எங்களை செதுக்கி சிற்பமா கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டி அந்த பெருமை எல்லாமே உங்களை தான் சார். எனது சிற்றுரைக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேச கருத்துக்களானது செறிவாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் காலம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால் என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.